உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் 17 நவம்பர்லேருந்து 23 நவம்பர் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவான் கன்னிராசியிலே சித்திரை நட்சத்திரத்திலிருந்து தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் வரைக்கும் பிரயாணம் செய்கிறார். அஷ்டமம் அப்படிங்கிற இடத்திலிருந்து இவருடைய பயணம் தொடங்குகிறது. ஸோ இவர் தொடர்ந்து அப்படி பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு லாபம் வருமா அப்படின்னு பார்ப்போம். அஷ்டமம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், கொஞ்சம் பயத்தையும் மருத்துவ செலவையும் மனக்கவலையும் கொடுப்பார் அப்படின்னு. இனிஷியலாக பிகினிங்கை கொஞ்சம் டல்லாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அது முதல்ல. துலா ராசிக்கு வரும்போது செய்வீங்க காரியங்கள் மெதுவாக செய்யணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ். உங்களுக்கு வேலையில் சந்தோஷம் 10ஆம் இடத்துல தொழிலில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக வார கடைசியில் வெற்றி காரியத்தில் நல்ல விஷயங்கள் ஜெயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய வாரம். அலைச்சல் ஏற்படும், பொறுமையாக இருக்கிறது. இலவு காத்த கிளி மாதிரி உட்கார்ந்துருக்கிறது இல்லை. நம்ம உட்கார்ந்துருக்க காரியங்கள் பழம் பழுக்கும் அப்படின்னு உட்கார்ந்து கிளி உட்காருது இல்லைங்களா, அப்படி உட்காரணும். நல்ல பழங்களே அழகாக கிளி கொத்துக்கொள்வதற்கு உட்கார்ந்துருக்கும். அப்படி அமைதியாக உட்கார்ந்து பார்க்கணும். மனை சார்ந்த விஷயங்களில் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கொடுக்க. சூரியன் 9ஆம் ஸ்தானம் அப்படிங்கிற துலாத்திலிருந்து நீச்சகதியிலிருந்து விடுபட்டு வெளியில் வராரு. அவர் 10ஆம் இடம் அப்படிங்கிற விருச்சிக ராசிக்குள்ளே போகிறார். 10ஆம் இடத்துல ஏற்கனவே நமக்கு செவ்வாய் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். 10ல் செவ்வாய் நார்மலாக பயத்தை கொடுப்பார். இப்போது அந்த பயத்தை போக்குவதற்கும் பணத்தை கொடுப்பதற்கான சூரியனின் வரவு 17ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிட்டு வாரம் முதல்லையே ஐயப்பனின் மாலை அணிவிழா அன்றே நமக்கு இது நல்ல செய்தியாக வந்துடுச்சு. அப்போ முதல்லையே நமக்கு நல்ல டோன் கிடச்சிருச்சு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வக்கரகதியில் இருக்கிறார். அப்போ வக்கரகதியில் இருக்கிறதுனால பொன் வஸ்திர சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் கிடைக்கும், பிரயாணங்கள் கிடைக்கும், வேலையிலே மாற்றம் வேண்டும், சம்பள உயர்வு வேண்டும், இல்லை வேலையே கிடைக்கணும் அப்படின்னவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரே, இவர் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ அவருடைய இந்த மூமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலும் வரவுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறார். நல்ல ஸ்தானம் எதுனாக்கா சனி பகவான் உட்கார்ந்துருக்கிற 2ஆம் இடம். அவர் வக்கரகதியில் உங்கள் ராசியை தொடுறார். அப்போ புத்தி கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணிக்கணும். அவசரமாக எந்த டிசிஷனும் எடுக்கக்கூடாது அப்படிங்க தெரியுது. எதையும் கொஞ்சம் சகிச்சு கொள்ளணும். 6ஆம் இடம் என்ற இடத்துல வக்கரகதியிலே கடகராசிக்குள்ளார குரு உட்கார்ந்துட்டு பார்வையாலே இந்த சனி பகவானையும் உங்கள் ராசியின் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் அதுபோல் விருச்சிக ராசியையும் பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முயற்சிகள் எடுப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சிக்கலாக இருந்துன்னா கொஞ்சம் விட்டு பிடிங்க. அவசரமாக எதையும் பண்ணாதீங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு நல்ல இடம் கிடையாது இல்லைங்களா. செய்யக்கூடிய காரியங்களில் சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் அமைதியாக விட்டு பிடித்து அதை புரிஞ்சு கொண்டு செய்வது நல்லது. ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கார்பெண்டர் வராரு, ஒரு பொருளை செய்யணும்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்ணுவார், முதலில் அவர் மனதிலே ஓட்டி பார்ப்பார் அந்த பொருளை. உடனே காரியத்தை செஞ்சிட மாட்டார். அதுக்கப்புறம் எஸ்டிமேட்லாம் கொடுப்பார். அது மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே என்ன காரியம் செய்ய போகிறோமோ அதை நல்லா ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் செய்யுங்க.
இப்படி செய்யும்போது சிக்கல்கள் வந்துடுதுங்களே, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு நல்ல உபாயம் என்ன தெரியுங்களா? பரிகாரம். புதன்கிழமை அமாவாசை அன்று திதி தர்ப்பணங்கள் செய்துவிட்டு 11:45 12:15 இந்த டயத்துக்குள்ளார எவ்வளோ முடியுமோ உங்களால் தான தர்மங்கள் செய்யுங்க. யாருக்கெல்லாம் செய்யணும்? அவசியம் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யுங்கள். உங்கள் குலதெய்வதா இஷ்ட தெய்வதா கோவில்கள் இருக்கா, அங்கே செய்யுங்க. இதனால் என்ன பலன் கிடைக்கும்? உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன சிக்கல்கள் வருங்காலத்தில் இருக்கோ அத்தனை சிக்கல்களுக்கும் தீர்வை இன்னிலேருந்து விதைச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஆகிடும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மகிழ்வுடனும் திறனுடனும் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் என்றும் நிலைத்திருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.